ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சூப்பர் ஃபினிக்ஸ் பெண். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அது என்ன விஷயம்னா, ரீசெண்டாக நான் தூத்துக்குடி டவுன் வர போயிருந்தேன். அப்போது போயிட்டு ரிட்டன் வரும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க. அந்த பாட்டி வந்துட்டு ரொம்ப பசி மேக்கப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து டீ கவரும் அது கப்பும் வச்சுருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். பாட்டி மேலே உட்காருங்க அப்படின்னு, இல்லை பரவாயில்லம்மா நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி, பசியோடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த டீ கவர் பாசி போட்டிருக்கோம்னா அந்த பாசி போட்டிருக்கிறதையும் அந்த கப்பையும் என்கிட்ட கொடுத்து ஊற்றி கேட்டாங்கன்னாக்கா, ஊற்றி நான் அவங்க கையில் கொடுத்து நீ குடிமா அப்படின்னாங்க. நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் பாட்டி, நீங்கள் குடிங்க, நீங்கள் சொன்னதே போதும் அப்படின்னு. குடிச்சிட்டாங்க. குடித்ததுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேங்க. பாட்டி எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அம்மா 2 இட்லி மட்டும் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது உடனே நான் எழுந்திரிச்சேன். பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க உட்காந்துருந்தாங்க. சொல்ல விரும்பலை, அவங்க யாருன்னு சொல்ல விரும்பலை. அந்த பாட்டி சாப்பாடு வாங்கி கேட்குறாங்க, நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, உனக்கு வேறு வேலை இல்லையா, சும்மாவே இருக்க மாட்டியாடி அப்படின்றாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அவங்க வந்து காசுன்னு கேட்கல, எனக்கு காசு தான் கேட்கல, வயிற்றுக்கு சாப்பிட்றது ஏதாவது வேணும்னு கேட்டாங்க. நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன்ட்டு கடைக்கு போனேன். அந்த டைம் அரௌண்ட் மணி ஒரு 11 மணி இருக்கும். கிட்டத்தட்ட லன்ச் டைம் இருந்துருக்கு. அப்போது கடையில் போய் கேட்கும்போது வந்து இட்லி இல்லை, தோசை தான் இருக்கட்டும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 தோசை வாங்கி பார்சல் போட்டு கொண்டு அவங்க கையில் கொடுத்துட்டேன். என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படியே தலைக்கு மேலே கையை தூக்கி ரொம்ப நன்றிமா, நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. இந்த ஒரு வார்த்தை போதாதா? வரும்போது எதுவுமே கொண்டு வர போகிறது கிடையாது, போகும்போதும் எதுவுமே கொண்டு போக போகிறது கிடையாது. இப்படி சின்ன சின்ன உதவிகள் செய்வதனால ஒன்றும் நம்ம கெட்டு போக போகிறது கிடையாது. காசுங்கிறது இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், நாளைக்கு வரும், நாளைக்கு நம்ம கையில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி தரையில் இருக்கிறவன் நாளைக்கு நெத்தியில் கிடப்பான், இன்றைக்கி நெத்தியில் இருக்கிறவன் நாளைக்கு தரையில் இருப்பான். எல்லாமே ஆண்டவர் எழுதி வச்ச மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். அதனால் உதவி செய்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் செய்கிறது வந்து நல்ல பழக்கத்தை எல்லாமே ஏற்படுத்திக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். இதை வந்து நான் இதை வெளிப்படையாக நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. இந்த மாதிரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை எடுத்து நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டா ஐடியை, யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.